வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் சாலைகளில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள ஃப்ளக்ஸ் போர்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மேலும் 4 செமி கண்டக்டர் ஆலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பஞ்சாப், ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களில் சுமார் 4600 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள செமி கண்டக்டர் ஆலைகள். நாட்டின் குடிமக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதும் நீக்காமல் இருப்பதும் தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு கருத்து. ஆதார் அட்டை குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல என்ற தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாட்டுக்கு உச்சநீதிமன்றம் ஆதரவு. இதர ஆவணங்களும் இணைக்கப்பட வேண்டும் என கருத்து. நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஒடிசாவிலும் முறைகேடு நடந்திருப்பதாக பிஜு ஜனதாதளம் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக விளக்கம். பீகாரில் 124 வயது வாக்காளர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நூதன போராட்டம். 124 நாட் அவுட் என்று எழுதப்பட்ட டி ஷர்ட் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பிரியங்கா காந்தி. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை தண்டையார்பேட்டையில் பயனாளியின் வீட்டுக்கே நேரில் சென்று வழங்கி உரையாடினார். தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருப்பது விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. தமிழ்நாடு அரசின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் லேப்டாப் வழங்கும் திட்டம். இந்த மாத இறுதிக்குள் கொள்முதல் செய்வதற்கான ஆணை வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என இபிஎஸ்க்கு முதல்வர் ஸ்டாலின் பதில். திமுக கம்யூனிஸ்டுகள் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி எனவும் விளக்கம். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் நிறுவப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மூடப்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளும் மீண்டும் திறக்கப்படும் எனவும் திட்டவட்டம். வலுவான கூட்டணி என திமுகவினர் போலி பிம்பத்தை உருவாக்கியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பேச்சு. மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டிற்கு மாநிலம் அதிர தயாராவோம் என்று தாவேகா தலைவர் விஜய் அழைப்பு. நாம் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என சூளுரை. விஜயகாந்த் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிபந்தனை. விஜயகாந்தை மானசீக குருவாக அறிவித்துவிட்டு பயன்படுத்தலாம் என அறிவிப்பு. சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. வழக்கின் இறுதி விசாரணை வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த தினத்தந்தி குழும இயக்குனர் சிவந்தி ஆதித்தன். பத்திரிகையாளர் நல வாரியத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அலுவல் சாரா உறுப்பினர்கள் முதல்வருடன் சந்திப்பு. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து முக்கிய ஆலோசனை.
ஊராட்சிகளுக்கு சொந்தமான கடைகள், வணிக வளாகங்களின் வாடகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு. அரசாணை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் வழிகாட்டுதல் குழு அமைத்து அரசாணை வெளியீடு. பொறியியல் மாணவர் சேர்க்கை துணை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிப்பு. துணை கலந்தாய்வுக்கு வருகிற 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற போலி தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் விரைவில் தீர்வு எட்டப்படும் என அமைச்சர் KN நேரு உறுதி. தேர்தல் வருவதால் அனைவரும் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து பிரச்சனையை பெரிதுபடுத்துகிறார்கள் என்றும் குற்றச்சாட்டு. ₹120 கோடி வங்கி மோசடி வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் 6 இடங்களில் CBI சோதனை. சென்னை, தென்காசி, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் நடந்த சோதனையில் குற்றவியல் ஆதாரங்கள் பறிமுதல். அனைத்து மாவட்ட டாஸ்மாகிலும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தகவல். கவின் கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்தை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று CBCID போலீசார் விசாரணை. கவினை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்தது முதல் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது வரை அனைத்து சம்பவங்களையும் நடித்து காட்டிய சுர்ஜித். மதுரை மாநகராட்சியில் ₹150 கோடி வரி முறைகேடு விவகாரத்தில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கைது. ஏற்கனவே 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த அதிரடி. ஆபத்துள்ள விமான நிலையங்களில் விமானங்களை இயக்க இண்டிகோ விமானத்தின் 1700 விமானிகள் போதுமான பயிற்சி பெறவில்லை என புகார். விளக்கம் கேட்டு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நோட்டீஸ். மலேசியாவில் இருந்து சென்னை வந்த தனியார் சரக்கு விமானத்தின் டயரில் தீப்பிடித்ததாக வெளியான தகவலுக்கு அதிகாரிகள் மறுப்பு. இயந்திரத்தில் ஒரு சிறிய தீப்பொறியும் புகையுமே ஏற்பட்டதாகவும் இதனால் விமானத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை எனவும் விளக்கம். இந்தியாவில் பாரம்பரியம் புதுமையை சந்திக்கிறது, ஆன்மீகம் அறிவியலை சந்திக்கிறது. 18வது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சர்வதேச ஒலிம்பியாட் கருத்தரங்கில் பிரதமர் மோடி காணொளி வாயிலாக பேச்சு. வருகிற 18ஆம் தேதி இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பொது வேட்பாளர் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். புதிய வருமான வரி மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். மக்கள் மீதான வரிச்சுமையை அதிகரிக்க மாட்டோம் என பிரதமர் மோடி கூறியதன் அடிப்படையில் 1 பைசா கூட வரி அதிகரிக்கப்படவில்லை என நிர்மலா சீதாராமன் பேச்சு. இந்தியா நிறுத்தி வைத்துள்ள சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் இயல்பான செயல்பாட்டை மீண்டும் தொடங்க பாகிஸ்தான் வலியுறுத்தல். ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். சட்டவிரோத சூதாட்ட செயலிகள் தொடர்பாக இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். இன்று டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக நோட்டீஸ். கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்தது தமிழ்நாடு அரசு.
காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து உத்தரவு. கூலி திரைப்படத்திற்கான டிக்கெட் விலையை அதிகரிக்க ஆந்திர அரசு அனுமதி. 23ஆம் தேதி வரை மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் 100 ரூபாய் வரையிலும், ஒற்றை திரைகளில் 75 ரூபாய் வரையிலும் அதிகரிக்க அனுமதி. யூடியூப் பிரபலம் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மீது நடிகை சகிலா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். சாதி மோதல்களை உருவாக்கும் நோக்கில் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டு. நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க தீர்மானம் மக்களவையில் ஏற்பு. 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. ஐசிஐசிஐ வங்கி சேமிப்பு கணக்குக்கான குறைந்தபட்ச இருப்பை 10,000 ரூபாயில் இருந்து 50,000 ரூபாயாக உயர்த்திய விவகாரம். சேமிப்பு கணக்குக்கான குறைந்தபட்ச இருப்பை தாங்கள் ஒழுங்குபடுத்தவில்லை என ரிசர்வ் வங்கி விளக்கம். ChatGPTயின் வளர்ச்சியால் இந்திய ஐடி துறை கடும் சவாலை எதிர்கொள்ள இருப்பதாக ஆய்வறிக்கை. $283 பில்லியன் மதிப்புள்ள இந்திய ஐடி துறை அடுத்த 2-3 ஆண்டுகளில் 3% வரை வருவாய் இழப்பை எதிர்கொள்ளும் என கணிப்பு. யுக்ரைனில் தொடர்ந்து முன்னேறி வரும் பகுதிகளை கைப்பற்றி வரும் ரஷ்ய ராணுவம். தங்கள் நாட்டு கொடியை ஏற்றி வரும் ரஷ்ய ராணுவ வீரர்கள். ஜூலை மாதத்திற்கான ஐசிசி சிறந்த வீரர் விருதை வென்றார் இந்திய டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில். இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் 754 ரன்கள் குவித்த கில்லை கௌரவப்படுத்திய ஐசிசி. சீனாவில் நடைபெற்று வரும் உலக விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவிற்கு 2வது பதக்கம். உஷு விளையாட்டில் இந்திய வீராங்கனை நம்ரதா பத்ரா வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்த காவல்துறை. தலைமைச் செயலகம் முதல் முதல்வர் இல்லம் வரை சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. கருணை அடிப்படையில் பணி நியமனம் தொடர்பான விதிகளை திருத்தம் செய்து அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. காலி பணியிடங்களின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்குள் பணி வழங்க வேண்டும் என திருத்தம். ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக ஊழியர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியனை முற்றுகையிட்டு போராட்டம். பணி நிரந்தரம், 12 மாதம் ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. மீண்டும் வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்க கோரி டிடிஎஃப் வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்றில்லை, உரிய அதிகாரிகளை அணுகலாம் என அறிவுறுத்தல். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து வரி முறைகேடு புகார் விவகாரம். தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையர் சுரேஷ்குமார் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு பட்டாசு வெடித்ததில் 2 மாணவர்கள் படுகாயம். வகுப்பறைக்குள் நாட்டு பட்டாசு எடுத்து வந்த போது வெடித்த நிலையில் படுகாயமடைந்த மாணவர்களுக்கு சிகிச்சை. திருமணத்தை மீறிய உறவுக்காக பெற்ற குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்ட விவகாரம். தண்டனையை குறைக்க கோரி குன்றத்தூர் அபிராமி மேல்முறையீடு.
டெல்லியில் செல்ஃபி எடுக்க முயன்ற நபரை பிடித்து தள்ளிய சமாஜ்வாதி எம்பி ஜெயா பச்சன் திட்டி எச்சரித்து அனுப்பியதால் சலசலப்பு. விரைவில் இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே நேரடி விமான சேவை தொடங்கப்பட இருப்பதாக தகவல். ஆகஸ்ட் 31ஆம் தேதி சீனாவில் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திக்கும் போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. காசா பகுதியில் பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்க இராணுவம் தயாராகி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை. பாலஸ்தீன மக்கள் காசா நகரத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தல். அல்பேனியாவில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீயில் சாம்பலான வனப்பகுதி. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். ஆசிய கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணி ஆகஸ்ட் 19ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. சூரியகுமார் யாதவ் தலைமையில் அறிவிக்கப்பட உள்ள இந்திய அணி. சர்வதேச போல் வால்ட் போட்டியில் 13வது முறை உலக சாதனை படைத்த ஸ்வீடன் வீரர் டூப்ளாண்டிஸ் 6.29 மீட்டர் தூரத்திற்கு கோல் ஊன்றி தாண்டி அபாரம்.